போட்ரா வெடிய வெளியானது தனுஷின் ராயன் படத்தின் புதிய ரிலீஸ் தேதி. நடிகர் தனுஷ் அடுத்தடுத்த படங்களில் தன்னை சிறப்பாக இணைத்து வருகிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு அவரது இயக்கத்தில் பாப்பாண்டி படம் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நிலையில் தற்போது 7 ஆண்டுகளை கழித்து அவரது இயக்கத்தில் ராயன் படம் உருவாகியுள்ளது. படத்தில் கேமியோ கேரக்டரில் அவர் நடித்துள்ளார். வடசென்னையை மையமாக கொண்டு இந்த படம் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்பட்ட சூழலில் ஜூன் மாதத்திற்கு இந்த படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த படம் ஜூலை மாதத்திற்கு ரிலீஸ் தள்ளி போயுள்ளது. நடிகர் தனுஷ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் ராயன். கடந்த 2017ஆம் ஆண்டில் தன்னுடைய முதல் படமான பாப்பாண்டி படத்தை இயக்கியிருந்தார் தனுஷ். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்த படத்தையும் அவர் இயக்க தயாரானார். படத்தை அறிவிக்கவும் செய்த நிலையில் படம் அறிவிப்புடன் நின்று போனது. இந்த நிலையில் பாப்பாண்டி படத்தை தொடர்ந்து 7 ஆண்டுகள் கழித்து தனுஷ் இயக்கத்தின் உருவாகியுள்ளது ராயன் படம். படம் வடசென்னையை மையமாக கொண்டு கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய முதல் படத்தில் வயதான நபரின் உணர்வுகளை மற்றும் உறவு சிக்கல்களை மையமாக கொண்டு கதைக்களத்தை உருவாக்கியிருந்தார். அதன்பின் பிளாஷ்பேக்கில் நிறைவேறாத ஒரு மெல்லிய காதலும் காட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2வது படத்தில் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் குடும்ப சென்டிமெண்ட்டை இணைத்து அவர் ராயன் படத்தின் கதைக்களத்தை உருவாக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்தில் தனுஷுடன் சந்தீப் கிஷன், காளிதாஸ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், துஷாரா விஜயன், அபர்ணா முரளி உள்ளிட்டவர்கள் நடித்துள்ளனர். இந்த படம் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்பட்ட சூழலில் இம்மாதம் ஜூன் மாதத்தில் அதன் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் ஜூன் மாதத்திலும் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நிலையில் தற்போது படத்தின் புதிய ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்த படம் வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக தற்போது பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் மற்றும் தனுஷ் உள்ளிட்டவர்கள் தங்களது எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்துள்ளனர். இயக்குனராகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் இணைந்து வருகிறார் தனுஷ். ராயன் படத்தை தொடர்ந்து தன்னுடைய இயக்கத்தில் 3வது படத்தையும் இயக்கி வருகிறார் தனுஷ். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை தன்னுடைய வண்டர்பார் நிறுவனத்தின் சார்பில் தானே தயாரிக்கவும் செய்து வருகிறார். இந்த நிலையில் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகவும் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது இயக்கத்தில் 7 ஆண்டுகளை கடந்து வெளியாக உள்ள ராயன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ள சூழலில் படத்தின் அடுத்தடுத்த லிரிக் வீடியோ பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. படமும் ரசிகர்களை கவரும் என்று எதிர்பார்க்கலாம்.